கடைசியாக இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டம் எத்தனையாவது அமர்வு? 80வது அமர்வு. இந்த 80வது அமர்வின் தலைவர் பதவியை வகித்தவர் யார்? ஜெர்மன் நாட்டினைச் சேர்ந்த அதீனா பெர்பாக். இந்த அமர்வில் காணொளி தொழில்நுட்பம் மூலம் உரையாற்றிய அரசு தலைவர் யார்? பலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ். செப்டம்பர் மாத இறுதியில் தாய்வானை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்ன? ராகசா. பதிவாளர் நாயக திணைக்களம் 2024ஆம் ஆண்டு எத்தனையாவது ஆண்டு நிறைவை கொண்டாடியது? 160வது ஆண்டு நிறைவு. நாட்டின் முதலாவது இலங்கை பதிவாளர் நாயகம் யார்? சர் பொன்னம்பலம் அருணாச்சலம். இத்திணைக்களத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் மற்றும் தற்போதைய பதிவாளர் நாயகம் யார்? திருமதி சசிதேவி ஜலதீபன். பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் யார்? திரு எஸ். அழுகபண்டார. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் யார்? பேராசிரியர் சந்தன அபேரத்ன. பதிவாளர் திணைக்களத்தின் நோக்கம் யாது? பொதுமக்களின் சிவில் உரிமைகளை மற்றும் அசையும் அசையா சொத்துக்களின் சட்டபூர்வ உரிமைகளை உறுதிப்படுத்தி இலகுவான முறையில் பிரதிகளை வழங்குவதில் முன்னோடியாக செயற்படுதல். 1998ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க காணி உரிமை பதிவுச் சட்டமானது காணி உரிமை பதிவானது திணைக்களங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்ட சட்டமாகும். இவ்வாண்டிலே காணி உரிமைகளை பாதுகாப்பதற்கும் காணி பரிவர்த்தனைகளை சட்ட ரீதியாக உறுதிப்படுத்துவதற்கும் உதவுகிறது. சிவில் பதிவு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1867ஆம் ஆண்டாகும்.